ஓம் சாந்தி. சங்கமிக பிராமணர்கள் பாபா சொல்கிறாரு, நீங்கள் தான் காமதேனுங்கிறார். புராண கதைகளில் வசிஷ்டர்கிட்ட காமதேனுங்கிற ஒரு பசு இருந்தது. அந்த காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கும்னு சொல்வான். விஸ்வாமித்திரர் தன்னுடைய ராஜ்யத்தை தியாகம் பண்ணதுக்கு காரணம் அந்த காமதேனுங்கிற பசுவை அடையணுங்கிற ஒரு விருப்பத்தில் தான். ஸோ பக்தியில் அதை மகிமை பண்ணியிருக்காங்க. காமதேனு கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடியது. ஆனால் உண்மையிலே சங்கம யுகத்தில் பாபா காமதேனுவாக இருந்து குழந்தைகளுடைய மன ஆசைகள் பூரா பூர்த்தி செய்கிறார். இப்போ நாமளும் காமதேனுவாக இருந்து எல்லாருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்யணும். இப்போ அந்தளவுக்கு நம்முடைய யோகா ஒரு பாபா கிட்ட இருக்கணும். நம்ம ஆத்மா எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தூய ஆத்மாவாக எந்த விதமான ஆசைகள் இல்லாத நிலையில் இருக்குமோ அப்போ தான் மற்ற எல்லாருடைய ஆசைகளையும் நாம் பூர்த்தி செய்ய முடியும். ஆக நான் தான் அந்த காமதேனு. ஜெகத்தம்பா சரஸ்வதி காமதேனுவாக இருந்து பலருடைய ஆசைகளை பூர்த்தி செய்தாங்க. சைத்தன்ய ரூபத்தில் வாழ்ந்து அநேக ஆத்மாக்களுக்கு அந்த முக்தி, ஜீவன் முக்திக்கு உண்டான வழியை காட்டினான். எல்லாரும் விரும்புகிறது ஒன்றும் முக்தி அல்லது ஜீவன். சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க அல்லது பிறவா நிலை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த ஆசைகளை ஆத்மாக்களுக்கு ஏற்றற்போல் யாருடைய ஆசை என்னவோ அதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பாபா சொல்கிறார். இன்னைக்கு மகா வாக்கியம் 3/3/2022. मीठे बच्चे बाबा आया है तुम्हें सच्चा सच्चा வைஷ்ணவ் बनाने. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்துள்ளார் உங்களை உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக்க. तुम अभी ट्रांसफ़र हो काले से गोरे बन रही. இப்போ நாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கோம். எங்கிருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர்? நாம் இப்போ கலியுகத்திலேருந்து சத்தியத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஆத்மா கருப்பாயிடுச்சு. கருப்பான ஆத்மா இப்போ மீண்டும் வெண்மையான ஆத்மாவாக மாறிக்கொண்டிருக்கின்றது. கேள்வி, सर्व की कामना पूर्ण करने वाले आप बच्चों को टाइटल क्या है? तुम्हें कौन सी कामना पूर्ण करनी है? அனைவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய குழந்தைகளாக உங்களுக்கு என்ன டைட்டில்? நீங்கள் எந்த ஒரு ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும்? பதில், सर्व की मनोकामना पूर्ण करने वाला जगदम्बा की बच्चे कामधेनु हो. அனைவருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஜெகதம்பாவின் குழந்தைகள் நீங்கள் காமதேனு. சபிக்கு காமனாகி அமை முக்தி ஜீவன் முக்தி மில். அனைவருடைய மன ஆசை என்ன? முக்தி, ஜீவன் முக்தி பெற வேண்டும். तो तुम जगदम्बा के जगत पिता के बच्चे सबको मुक्ति जीवन मुक्ति का रास्ता बताते रहो. एक तुम्हारा धंधा है. நீங்கள் ஜெகதம்பா ஜெகத் பிதாவின் குழந்தைகள். முக்தி ஜீவன் முக்தி என்ற பாதையை அனைவருக்கும் காட்ட வேண்டும். இதுதான் நம்முடைய கடமையாக, தொழிலாக உள்ளது. பாடல். அம்பா தூகை ஜெகதம்பா, தாயே நீதான் ஜெகத்துக்கே தாய். ஓம் சாந்தி. ஏகே மம்மா के लिए भक्तों की महिमा. இது மம்மாவுக்காக பக்தர்கள் பாடியுள்ள மகிமை. கிருத்தின பக்தோं को रक्षा करने वाला, பக்தர்களை காப்பாற்றுபவர் என்று பாடியிருக்காங்க. அப் ஏக் பக்தி மார்க் ஹோ கயா. ஸோ இது பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது. मम्मा की महिमा शिव बाबा की पिछाड़ी है. जब परमपिता परमात्मा शिव आते तब आकर जगदम्बा को रचते हैं. மம்மாவுடைய மகிமை எதனால்? சிவ தந்தையினால். இன்னும் எப்போ பரம்பிதா பரமாத்மா சிவன் வருகின்றாரோ அப்போ தான் ஜெகதம்பாவையும் படைக்கின்றார்.
ரச்சனா का अर्थ है ट्रांसफर करना. படைப்பவர் என்றால் எதையும் புதுசாக படைக்கிறது இல்லை, இருக்கக்கூடியதை மாற்றி அமைக்கிறார். எப்படி ஒரு பொற்கொள்ளன் புது நகை பண்ணியிருக்காருன்னு அதுக்காக தங்கத்தையே புதுசாக அவர் உருவாக்கியிருக்காருன்னு இல்லை, பழைய தங்கத்திலிருந்து தான் புது ஆபரணத்தை தயார் பண்ணுறார். அதை போல் படைப்பவர் என்றால் பாபா என்ன செய்கிறாரு? டிரான்ஸ்ஃபர், மாற்றுகின்றார். காலிக்கோ கோரா பனாதா ஹே, கருப்பானவர்களை வெண்மையானவராக ஆக்குகின்றார். இச்சமய ஜெகத்தம்பா தோ ஏக்கி ஹே, இச்சமயம் ஜெகத்தம்பா என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருவர் தான். ஜெய்சே சிவ் கா சித்திர ஏக்கி ஹே பிர் உஸ்கா பின்ன பின்ன நாம் ரக்கா. எப்படி சிவ் பாபாவுடைய சித்திரம் ஒன்று தான், ஆனால் அவருக்கு பலவேற பெயர்கள் நாமங்கள் என்பதற்கு. பின்ன பின்ன மந்திர் பனாயா, பல்வேறு ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கு. அநேக் பிரகார் சே மகிமா கர்த்தே, அநேக விதமான மகிமைகளை பாடுகின்றார்கள். பரம்பிதா பரமாத்மா ஏகே, பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான். வைசே ஜெகத்தம்பா பி ஏகே, அதே போல ஜெகத்தம்பா என்று சொல்பவர்களும் ஒருவர் தான். தோ புஜாவலே, அவங்களுக்கு 2 கைகள் தான் இருக்கு. ஆட் புஜாவலே கொய் தேவி தேவதா ஹோத்தி நெய், 8 புஜங்கள் உள்ள தேவி தேவதைகள் யாரும் இருக்கிறதில்லை. பிரஜாபிதா அத்வா ஜெகத்தம்பா தோ புஜாவாலே ஹே, பிரஜாபிதா அதாவது ஜெகத்தம்பா இவர்கள் யாரு? 2 புஜங்கள் உள்ளவர்கள் தான். ஜெகத்தம்பா கி மகிமா ஜாஸ்தி கல்கத்தா மேகி, ஜெகத்தம்பாவுடைய மகிமை அதிகமாக கல்கத்தாவில் இருக்கு. மசூர் ஹே காளி கல்கத்தாவில், கல்கத்தாவில் அந்த காளி கோவில் ரொம்ப பிரசித்தமானது. உன்கி சித்திர பௌத் பயானக் பனாயா, அந்த காளியினுடைய சித்திரத்தை பயங்கரமான தோற்றமாக காட்டியிருக்காங்க. கப்பர் கி மாலா பெஹந்தி ஹே, மண்ட ஓடுகளை மாலையாக அணிவித்ததாக காட்டியிருப்பாங்க. எக்ஸா பக்தி மார்க், இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையது. ஜெகத்தம்பா தோ பலி லே நகி சக்தி, ஜெகத்தம்பா காளி பலி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க யார்கிட்டையும் பலி கேட்கல. ஒத்து ஜெகத் கோ ரச்சனை வாலி டேர், அவங்களே ஜெகத்தம்பா தாயின்னு சொல்கிறோம். தாய் போய் பலி கேட்பாங்களா? அவங்க உலகத்தையே ரச்சனை செய்யக்கூடியவர்கள். वो बलि कैसे ले सकते अथवा मांसकारी कैसे हो सकती, அவங்க எப்படி பலி கேட்பாங்க? மாமிச பலி கொடுன்னு அவங்க கேட்பாங்களா? उनकी मंदिर ने सिर्फ कलकत्ता में ही परंतु बहुत जगह, அந்த காளி தேவியினுடைய கோவில் கல்கத்தாவில் மட்டும் இல்லாமல் அநேக இடங்கள்ல இருக்கு. மாதா अपने बच्चों को बलि थोड़ी ही लेंगी, ஜெகத்தம்பான்னு சொல்கிறோம், தாயின்னு சொல்கிறோம். ஒரு தாய் குழந்தைகிட்ட பலி கேட்குமா? பக்தி கித்னா கடி ஹே, பக்தியில் பக்தர்கள் இந்த மாதிரியான கடுமையான வழிமுறைகள் உருவாக்கியிருக்காங்க. உनको बैठ कौन समझा जगतम्बा इसे भयानक रूप नहीं होता, அவர்களுக்கு யார் உட்கார்ந்து புரிய வைக்கிறது? தாயின்னு சொல்கிறோம், அப்போ தாய் இவ்வளோ கோரமான தோற்றம் இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு தாய் இருக்க மாட்டாங்க. ந ஐசி பலி லேத்தி ஹே, அவங்க இந்த மாதிரி மாமிச பலியெல்லாம் பெறமாட்டார்கள். உண்மை ஏக் வைஷ்ணவ தேவி தூசரி ஹே மான்ஸ்காரி, ஒன்று வைஷ்ணவ தேவின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று இந்த மாதிரி மாமிசங்களை பலி வாங்கக்கூடிய தேவின்னு சொல்கிறாங்க. அப் ஜோ மான்ஸ்காரி ஹே வ வைஷ்ணவ் பந்தி ஹே, இந்த மாதிரி யார் இந்த மாமிசத்தை பலி கொடுக்கக்கூடிய காளி தேவியாக காட்டுறாங்களோ, இன்னொரு பக்கம் வைஷ்ணவன்னு காட்டுறாங்க. பல் மம்மா தோ குமாரி ஹே शायद कुछ न भी खाया हो, जगदम्बा ब्रह्मा की बेटी कुमारी ठहरा,
மம்மா குமாரி, அவங்க அந்த மாதிரியான எந்த உணவுகள் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. மம்மா பிரம்மாவின் புதல்வி. அவ் குமாரிக்கு ஃபிர் அம்பா கேசி கஹா ஜாத்தா ஹை. பிரம்மாவனுடைய புதல்வி, குழந்தை, குமாரி, அவங்கள போய் எப்படி தாயின்னு சொல்ல முடியும்? எக் சமஜ்னே கி பாத். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். கல்கத்தா மே பௌத் பூஜை ஹோத்தி. கல்கத்தாவில் நிறைய பூஜைகள் நடைபெறுது. பௌத் பயானக் ஷக்கல் பனாயா. மிக பயங்கரமான முகத்தோற்றம் காட்டப்பட்டிருக்கு. ஜெகதம்பாக்கு ஐசே ஷக்கல் ஹோ ந சகே. அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு முகத்தோற்றம் சாதாரண மனிதன்கிட்டே அந்த மாதிரி பயங்கர தோற்றம் இருக்குது. அந்த மாதிரி பயங்கர தோற்றம் காட்டினா அசுர மாதிரி இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. தேவதைகள் எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும்? சப்கி மனோகாம்னா பூரன் கர்ணி வாலிகை. அனைவருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் சச்சி வைஷ்ணவ தேவி. உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவ தேவி. उसकी पिछले जन्म में ज़रूर मांसाहारी होगा. அவங்க தன்னுடைய முற்பறவியில் வேணா அசைவ உணவுகள் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். फिर वैष्णव अथवा पावन देवी गुण वाले बन रहे हैं. இப்போ வைஷ்ணவ் பாவனமான தெய்வீக குணங்கள் உள்ளவங்கள ஆயிட்டிருக்காங்க. சாரி சங்கம் யுக் கி பாத். இதெல்லாம் சங்கம யுகத்தின் விஷயம். ஜெகதம்பா கி மந்திர் மே ஜாக்கர் மகிமா கர்னி சாய். ஜெகதம்பாவுடைய கோவிலில் போய் ஜெகதம்பாவினுடைய புகழை பாடணும். பலே பத்தானா நிராகார் ஆத்மா கா பாப் ஏகே. அங்கேயும் நம்ம முதல்ல நிராகாரமான ஆத்மாக்களின் தந்தை ஒருவர்னு அதை புரிய வைக்கணும். फिर साकार प्रजापिता ब्रह्मा ஏகே. அதுக்கப்புறம் சாக்கார பிரஜாபிதா பிரம்மா ஒருத்தர் தான். பிரம்மா கி பேட்டி சரஸ்வதி பி ஏகே. பிரம்மாவின் புதல்வி சரஸ்வதி கூட ஒருவர் தான். வக்பி பலி ஆதி நகி லேதி. அவர்கள் பலிகளை கேட்பதில்லை. பலே சுந்தர்த்தி அப் சாவரி ஹே. ஃபிர் சுந்தர் பனேங்கே. முதல்ல அழகாக இருந்தாங்க, இப்போ கருப்பாக ஆயிட்டாங்க, இப்போ மீண்டும் அழகாக மாறிட்டுருக்காங்க. சாரா குடும்ப சுந்தர் பன் ஜாய். முழு ஃபேமிலி குடும்பமே அழகான குடும்பமாக மாறிடும். பௌத் ஜெகதம்பாக்கு தோ புஜா வாலே திக்காத்தே. அநேக இடங்களில் ஜெகதம்பாவுக்கு 2 புஜங்கள் கூட காட்டியிருக்காங்க. समझाने से कोई तो समझ भी जाएंगे, कोई तो झगड़ा भी करेंगे. புரிய வைக்கும்போது ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை, பக்தி பாவனையில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க என்ன நீங்கள் ஏதோ புதுசாக சொல்கிறீங்களேன்னு சண்டை போட வந்துடுறாங்க. ஹங்காமா கர்னேமே தேரி நகி கர். கலாட்டா பண்ணுறதில்ல, தாமதம் பண்ணுறதில்ல. தோ சம்ஜானேமே ஹோஷியார் சாஹி. ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதில் எப்படி இருக்கணும்? ரொம்ப புத்திசாலியார். பச்சே ஹோ கல்யாணக்காரி. குழந்தைகள் நாம தான் கல்யாணக்காரி. मम्मा बल पहले कलकत्ते में गई थी, परंतु ऐसे मुरली नहीं चला थी. मम्मा கல்கத்தாக்கு போயிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி முரளி அவங்க சொல்லலை. ஜெகதம்பா ஏகே தும் அனேக் உன்கி பச்சியா. ஜெகதம்பான்னு சொல்லக்கூடிய அந்த தாய் ஒருவர் தான், ஆனால் குழந்தைகள் அநேக பேர். நாம் தோ ஏக்காகி ஹோகானா. ஏன்னா ஒருத்தர் தான் அந்த புகழுக்குரிய பேருடையவர்கள். ஏகி அநேக் மந்திர் பன. அந்த ஒருவருக்கு தான் அநேக கோவில்கள் இருக்கு. अब कलकत्ता में भक्तों का इस पूजा से छुड़ाए कैसे. இப்போ அந்த கல்கத்தாவில் அந்த காளி கோவிலில் நடக்கக்கூடிய பூஜைகள்லேருந்து எப்படி பக்தர்களை விடுவிப்பது? அதாவது எப்படி அவங்களுக்கு ஞானம் சொல்லி புரிய வைக்கிறது? உனக்கு பூஜா தோ பனானா ஹே. அவர்கள் பூஜாரியாக இருந்து பூஜை செய்துட்டே இருக்காங்க. வஹா கோய் ஜாக்கர் சம்ஜாவே. அங்கே போய் யாராவது அவங்களுக்கு புரிய வைக்கணும். अब कलकत्ता में भक्तों को इस पूजा से छुड़ाए कैसे. ஆனால் அவங்கள பக்தர்களை எப்படி இந்த பூஜையிலேருந்து விடுவிப்பது? इस समय जगदम्बा सबकी मनोकामना पूर्ण करने वाले बैठी है. இச்சமயம் ஜெகதம்பா
அனைவருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். வஹே காமதேனு, அவர்கள்தான் காமதேனு. கிஸ் ரீதி காம்னாய் பூரி கர்ணிகை ஏ கொய் நகி ஜான். ஸோ எதன்படி மன ஆசைகளை பூர்த்தி செய்வாங்க, இது கூட யாருக்கும் புரியல. தும் ஹோ காமதேனோ ஜெகதம்பா கி பச்சியா, நீங்களோ காமதேனோ ஜெகதம்பாவின் குழந்தைகள். சிர்ஃப் கௌ மாதா நகி புருஷ் பி ஹே. கௌ மாதான்னு சொல்கிறார். தாய்மார்களுக்கு மட்டும் இந்த மகிமை இல்லை, ஆண்களுக்கும் உண்டுங்கிறார். வக்பி பௌத்தோங்கு காம்னாய பூரன் கர்த்தேகி. ஸோ ஆண்கள் கூட என்ன ஆகலாம், காமதேனு கௌ மாதாவாக ஆகி பலருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியும். துமர தந்தா சப்கி மனோகாம்னா பூரன் கர்னா, உங்களுடைய கடமையை அனைவருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்வது. பாய்பி சென்டர் சலாத்தேகே, சில இடங்களில் சகோதரர்களோட நிமித்தமாக இருந்து சென்டர் நடத்துகிறாங்க. உன்கி புத்தி மே ஆத்தா ஹே அம்பி சபிக்கோ மனோகாம்னா பூரன் கரே. அவங்க புத்தியில் என்ன எண்ணம் வருது, நான் அனைவருடைய மன ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அர்த்தாத் முக்தி ஜீவன் முக்திக்கு ராஸ்தா பத்தாவ், அதாவது முக்தி ஜீவன் முக்திக்குண்டான பாதை காட்ட வேண்டும். ஸ்வர்கா வர்சாதி, ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி தர வேண்டும். ஜின்ஹோனே கலப்பேலே லியா வகி லேங்க, யார் கல்பத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் பெறுவார்கள். ஹா வஹா சப் பிரகார் கே சுக் மில்தி ஹே, அங்கு அனைத்து விதமான சுகம் என்பது கிடைக்கும். ஜெகத் பிதா ஜெகத்தம்பா இன் தோனோ கோ ரச்சிதா சிவ் பாபா. ஜெகத்தம்பா ஜெகத் பிதா, இந்த இருவரையும் படைக்கக்கூடியவர் சிவ் பாபா. இந்த்வரா கித்தனே மனோகாமனா பூரன் ஹோதி ஹே, இவர்கள் மூலமாக மன விருப்பங்களை பாபா பூர்த்தி செய்கிறாரு. கல்கத்தா மே பௌத் பூஜா ஹோத்தா ஹை. பாபா திருப்பி இன்னைக்கு கல்கத்தாவில் உள்ள காளி கோவில் பற்றி மகிமை செய்கிறார். கொய் கிஸ்கோ மான்னே வாலா ஹோகா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க. कोई वैष्णव देवी को मानने वाला होता है, ஒரு சிலர் வைஷ்ணவ தேவியை தான் ஏற்றுக்கொள்வார்கள். वक्त तुम्हारी बातों से जट राजी हो जाएंगे, அவர்கள் நம்முடைய ஞான கருத்துக்களை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. போலோ தும்கோ ராஜ்ய பாக்ய மிலா ஹுவா தா, நாம் அவங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும், உங்களுக்கு ராஜபாக்கியம் கிடைத்திருந்தது. இஸ் ஜெகத்தம்பா से, இந்த ஜெகத்தம்பா மூலமாக அடையிறீங்க. ஜெகத்தம்பா ஃபிர் கஹா சே மிலா, ஜெகத்தம்பா இங்கிருந்து வந்தாங்க, ஜெகத் பிதா, ஜெகத் பிதா மூலமாக ஜெகத்தம்பா கிடைச்சாங்க. உன்கோ கஹா சே மிலா சிவ் பாபா சே, அந்த ஜெகத் பிதாவுக்கு யார்கிட்ட இருந்து கிடைக்குது, சிவ தந்தையிடமிருந்து. जो सारी सृष्टि का रचिता है तुम अच्छी रीति समझा सकते हो. சிவ பாபா யார், முழு சிருஷ்டியின் படைப்பாளர். ஆகவே அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா புரிய வைக்கலாம். ஜெகத்தம்பா को सब मानते हैं, ஜெகத்தம்பாவை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. ज़रूर जगतम्बा और जगत पिता का भी वर्षा शिव बाबा से मिलता है. जगतम्बा जगत पिता அவங்க இருவருக்கும் ஆஸ்தி शिव बाबा இருந்து தான் கிடைக்குது. फिर उनके द्वारा बच्चों को मिलता है, அவர்கள் மூலமாக குழந்தைகள் ஆஸ்தி அடைகிறாங்க. ஜெகத்தம்பா ஏகே தோ புஜாவர், ஜெகத்தம்பா என்று சொல்லக்கூடியவர் ஒருவர் தான், அவர்களுக்கு 2 புஜங்கள் தான் இருக்கு. பௌத் புஜா நஹி ஹே, பல புஜங்கள், அநேக புஜங்கள், 8 கை 16 கை இப்படிலாம் காட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. சரஸ்வதி பிரம்மா கி பேட்டி ज्ञान ज्ञानेश्वरी है, சரஸ்வதி பிரம்மாவின் புதல்வி, ஞான ஞானேஸ்வரி. परंतु उनका रूप तो भयानक दिखा दिया, ஆனால் அவர்களுடைய ரூபத்தை, காலினுடைய ரூபம் பயங்கர தோற்றமாக காட்டிட்டாங்க. उस पर समझाना पड़ता जगतम्बा ऐसा भयानक रूप नहीं है,
அவர்களுக்கு நாம் புரிய வைக்கணும். ஜெகத்தம்பா இந்த மாதிரியான பயங்கரமான தோற்றம் உடையவர்களாக அல்ல. சத்தோ பிரதான் மனுஷ பிற தமோ பிரதான் பந்தி. சத்தோ பிரதான மனிதர்கள் தான் பின்னாடி தமோ பிரதானமாகறாங்க. तमो प्रधान मनुष्य फिर सतो प्रधान मनुष्य को पूजते ही. तमो प्रधान मनिदர்கள் சத்தோ பிரதானமாக வாழ்ந்தவர்களை பூஜை செய்கிறாங்க. ஜெகத்தம்பா மனுஷ்ய டேர क्योंकि जगत तो यहाँ ஜெகத்தம்பா என்று சொல்லக்கூடிய கூட மனிதர் தான். ஏன்னா இந்த உலகத்தை சார்ந்தவர்கள். मूल वतन सूक्ष्म वतन को जगत नहीं कहें. பரந்தாமத்தையோ சூக்ஷ்ம வத்தனத்தையோ ஜெகத் உலகம்னு சொல்ல முடியும். ஏன்னா அங்கே யாரும் வசிப்பவர்கள் இல்லை. सूक्ष्म वतन में देवता मूल वतन में आत्मा रहती. சூக்ஷ்ம வத்தனத்தில் தேவதைகள், மூல வத்தனத்தில் ஆத்மாக்கள் இருக்காங்க. सब बातें समझाने की है. எல்லா விஷயங்கள் புரிய வைக்கணும். बाकी बाप और वर्षे को याद करना. மற்றபடி அப்பா आस्तिय निனைவு செய்யணும். 84 जन्मों का कहानी भारतवासी को ही सुनाना पड़े. 84 ஜென்மத்தை பற்றி பாரதவாசிகளுக்கு தான் சொல்லணும். जो देवता थे वह अब नहीं. யார் தேவதைகளாக வாழ்ந்தார்களோ அவங்க இப்போ இல்லை. जो देवी देवताओं की पुजारी होगा वही इन सब बातों को समझेंगे. யார் தேவி தேவதைகளுக்கு பூஜாரிகளோ அவங்க தான் இது எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. पर ऊंच पद प्राप्त करने के लिए मेहनत भी करें. புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க? புரிந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க? உயர்ந்த பதவி அடைவதற்குண்டான முயற்சி செய்வாங்க. அதுதான் புரிதலுடைய அடையாளம். कई बच्चे समझते हम तो बाबा के बच्चे बन गए जरूर ऊंच पद पाएंगे. சில குழந்தைகள் நினைக்கிறாங்க நான் தான் பாபா குழந்தையாயிட்டேனே, அதனால் எனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். परंतु विचार करो पहले तो जरूर अच्छा पढ़ेंगे तब तो अच्छा पद. நான் பாபா குழந்தை ஆயிட்டா மட்டும் உயர்ந்த பதவி கிடைக்காது. நான் பாபா குழந்தை ஆயிட்டேன்னா உயர்ந்த பதவி அடையணும்னா படிப்பு நல்லா படிக்கணும். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல பதவி கிடைக்கும். पढ़ेंगे नहीं और भी विक्रम करते रहेंगे तो एक तो सजा खानी पड़ेंगी, दूसरा जाकर नौकर जाकर दास दासी बने. படிக்கவே இல்லை, பாவ கர்மங்கள் செய்துட்டே இருந்தீங்கன்னா ஒன்று தண்டனை கிடைக்கும், ரெண்டாவது சத்தியத்தில் போய் தாஸ் தாசிகளாக பிறப்பாங்க. क्योंकि विक्रम का बोझ बहुत. ஏன்னா பாவ கர்மத்தின் சுமை நிறையா இருக்கு. जन्म जन्मांतर दासी बने पिछाड़ी में पद पाया तो क्या हुआ. பல பிறவிகள் தாசிகளாக பிறந்துட்டு அப்புறம் கடைசியில் ஏதோ ஒரு பிறவியில் பதவி கிடைச்சதுன்னா என்ன பிரயோஜனம்? இசை तो प्रजा बहुत धन मिलता. அதை விட பிரஜை செல்வந்தர் பிரஜையாக பிறப்பது கூட நல்லது. वह किसका दास दासी नहीं बनते. அவங்க யாருக்கும் தாஸ் தாசியாக இருக்க மாட்டாங்க. யாரு? செல்வந்தர் பிரஜைகள். एक सब समझने की बात है ना. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். बाकी मूल बात बाप समझा रहे थे तो वैष्णव देवी ही लक्ष्मी बनती है. மற்றபடி பாபா முக்கியமான விஷயம் புரிய வைக்கின்றார். வைஷ்ணவ தேவி தான் लक्ष्मियाः आहारांग. लक्ष्मी का मंदिर बड़ा या वैष्णव देवी का मंदिर बड़ा? लक्ष्मी தேவியினுடைய கோவில் சிறந்ததா உயர்ந்ததா அல்லது வைஷ்ணவ தேவியினுடைய கோவில் உயர்ந்ததா? மகிமா கிஸ்கி படி? யாருடைய மகிமை உயர்வானது? वह ज्ञान ज्ञानेश्वरी. लक्ष्मी को ज्ञान ज्ञानेश्वरी नहीं कहेंगे. அவங்க ஞான ஞானேஸ்வரி. லக்ஷ்மியை போய் ஞான ஞானேஸ்வரின்னு சொல்ல முடியாது. इसलिए महिमा जगदम्बा की है. ஆகவே
மகிமைகள் ஜெகதம்பாக்கு தான். படா மேலா பி உன்கா லக்தா ஹை, அவங்களுக்கு தான் பெரிய பெரிய கும்ப திருவிழான்னு நடத்துகிறாங்க. லக்ஷ்மி கோ தீபமாலா பர் புலாத்தே, லக்ஷ்மியை வந்து தீபாவளி என்று மட்டும் அழைக்கிறாங்க. ஏஹே ஆத்மா பரமாத்மா கே சாத் மேலா, இப்போ ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பு நடைபெறுது. இன் பாத்தோங்கோ மனுஷன் நஹி சமஸ்தே, இந்த விஷயங்களை மனிதர்கள் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சம்ஜானே வாலா படா ஹோஷியார் சாய், புரிய வைப்பவர்கள் நல்ல புத்திசாலியாக வேணும். ஜோ யுக்தி சே பியார் சே காம் சலா, யுக்தியாக அன்பா செய்யணும். कोई भी समझ आए बरोबर एक ठीक समझाता है, அப்படி யுக்தியாக அன்பாக சொன்னால் நிச்சயமாக மற்றவர்கள் இவங்க சொல்கிறது ரைட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி கித்தனி சுந்தர் தி, ஸ்ரீ லக்ஷ்மி எவ்வளோ அழகாக இருந்தாங்க. லக்ஷ்மி நாராயண் ஜோ இன் பூஜா ஹே வ பக்கே வைஷ்ணவ் ஹே, இந்த லக்ஷ்மி நாராயணன் பூஜை செய்யக்கூடியவங்க உறுதியான பக்கா வைஷ்ணவர்களாக இருக்காங்க. जगदम्बा भी वैष्णव है, जगदम्बा वो वैष्णव. बाप ने उनको राजयोग सिखलाकर मनुष्य से देवता बना, பாபா வந்து அவங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கிறாரு. तुम्हारी पूजा भी नहीं हो सकती क्योंकि शरीर तो पवित्र नहीं, இப்போ உங்களுடைய பூஜை என்பது நடைபெறாது, செய்ய முடியாது. ஏன்னா உங்கள் சரீரம் பவித்திர சரீரமாக இல்லை. तुम संपूर्ण बन जाते हो, तुम्हारा शरीर बदल जाती, நீங்கள் சம்பூர்ணமாக மாறிட்டீங்கன்னா உங்கள் சரீரமே மாறிடும். தப் தும் பூஜா லாயக் பன்தே ஹோ, அப்போ நீங்கள் பூஜைக்கு தகுதியானவர்கள் ஆகிறீங்க. வாஸ்தவமே சந்நியாசியோं को पूजना नहीं चाहिए, சந்நியாசிகள் வந்து உண்மையிலே பூஜை செய்ய வேண்டியதில்லை. आजकल तो शिवोहम का बैठ पूजा कराता है, சந்நியாசிகளை போய் நம்ம பூஜை செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி சந்நியாசிகள் நானே சிவன்னு சொல்லி தன்னைத்தானே என்ன பண்ணுறாங்க, பூஜை செய்விச்சுக்கிறான். தேவதைகள் ஆத்மா சரி ரெண்டும் தூய்மையார், அதனால் அவங்கள சிலைகளை வச்சு பூஜை பண்ணலாம். பட் சந்நியாசிகள் தூய்மையாக வாழ்ந்தாலும் அவங்க வந்து விகாரத்தின் மூலமாக தான் அந்த ஜென்மம் எடுத்திருக்காங்க, சரீரம் தூய்மை இல்லை. அதனால் அவங்கள யாருமே பூஜை செய்யக்கூடாதுங்கிறார். उनको फिर एक मठ है जो अपनी पूजा नहीं कराता है, அதுலேயும் ஒரு மடத்தை சேர்ந்தவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே அவங்கள பூஜை செய்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப் शिव तो निराकार अपनी पूजा कैसे कर, இப்போ பாபா சொல்கிறார் சிவன் வந்து நிராகார் ஜோதியாக இருக்கார், இப்போ அவர் எப்படி தன்னை பூஜை செய்யுங்கன்னு சொல்வார். देखो शिव बाबा इसमें आते ही अपनी पूजा थोड़ी ही कराता है. शिव बाबा ब्रह्मा சரீரத்தில் வர்றாரு, வந்து சொல்கிறாரா என்ன பூஜை செய்யுங்கன்னு. பாப் तो आकर பூஜாரி से पूज्य बना, பாபா வந்து என்ன செய்கிறாரு, பூஜாரியில் இருக்கக்கூடிய நம்மை பூஜ்யர்களாக்குறாரு. பூஜா கரானா कैसे सिखलाई, ஆக பூஜைக்கு உரியவராக தான் பாபா மாத்துறாரே தவிர அவர் வந்து நமக்கு பூஜை ஒன்றும் கற்றுத்தரதில்லை. शिव बाबा कुछ भी करने नहीं देते, शिव बाबा வந்து காலில் விழுகிறத வேண்டாம்பார். அப்படி இருக்கும்போது எப்படி பூஜையெல்லாம் செய்ய வைப்பார். कहते राम राम भी मुख से नहीं कहो, ராம் ராம்னு கூட வாயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்பார். கேவல் பாப்கோ யாத் கர்னா, பாபா சிவ் பாபா நினைவு தான் செய்யணுமே தவிர பக்தி மார்க்க காண்டங்கள் எதுவும் தேவையில்லை. யாத் கர்னா ஹை கொய் ஜபே நஹி, அவரை நாம் நினைவு செய்ய வேண்டுமே தவிர ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. बच्चे बाप से वर्षा लेता है, बच्चे थोड़ी ही बाप को ஜாப் ஜப்பங்கி, குழந்தைகள் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையிறோம். அக்கா அப்பாவை பற்றினா அப்பா 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 அப்பான்னு ஜபிச்சுட்டே இருப்பாங்களே என்ன. தும்கோ பி ஜாப் நஹி ஜப்பானா, அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஜபம் செய்யக்கூடாது.
நினைவு செய்யணும், அன்பாக நினைக்கணும், சம்பந்தத்தோடு நினைக்கணும், புரிந்து நினைக்கணும். ஜாப் और याद में रात दिन का फर्क है. ஜபிப்பது, நினைவு செய்வது, இரவு பகல் வித்தியாசம் இருக்கு. पाँच तो ढेर नई नई मिलती रखती है समझाने के लिए. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக பல விதிமுறைகளில் பல வழிகளில் ஞானம் கொடுத்துட்டே இருக்கிறார். एक भी ज़रूर बात है, एक बाप है. இவர் தான் நமக்கு அப்பா. इनसे मिलता है बेहद का वर्षा और लौकिक बाप से मिलता अद्ध का वर्षा. இவர்கிட்டருந்து நாம் பெறக்கூடிய ஆஸ்தி எல்லையற்ற ஆஸ்தி. லௌகிக் அப்பாகிட்டிருந்து நாம் பெறக்கூடிய ஆஸ்தி எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி. इस परलौकिक बाप ने कल पहले भी वर्षा दिया था. இந்த பரலோக்கிகமான தந்தை கல்பத்துக்கு முன்னாடி நமக்கு ஆஸ்தி கொடுத்திருந்தாரு. अब फिर देने आया. இப்போ மீண்டும் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். புத்தி में सारा ज्ञान फिरना चाहिए. புத்தியில் முழு ஞானம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். जिससे मनुष्य देवता बन जाए. அதன் மூலமாக மனிதர்கள் தேவதையாக ஆகணும். देखो ज्ञान मार्ग में समझाने की बड़ी मेहनत चाहिए. ஞான மார்க்கத்தில் மற்றவர்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பதில் நாம் நல்லா முயற்சி எடுக்கணும். जिससे मनुष्यों की जीवन हीरा जैसा बन जाए. இதன் மூலமாக மனிதர்கள் வாழ்க்கை வைரம் போல் ஆக வேண்டும். दुख तो बहुत है. இன்னைக்கு நிறைய துக்கம் இருக்கு. एक दो लड़ते रहते हैं. ஒருத்தர் மற்றவங்ககிட்ட சண்டையிட்டுட்டே இருக்காங்க. बाप आकर ईश्वरीय संप्रदाय बनाकर फिर தெய்வீ संप्रदाय बनाता है. பாபா வந்து இப்போ ஈஸ்வரனுடைய குழந்தையாக ஆக்கி பின்னர் தெய்வீக சம்பிரதாயத்தினுடைய ஆக்குறாரு. इसलिए लड़ाई झगड़ा की बात ही नहीं. அதனால் நம்ம சண்டை போடக்கூடிய விஷயமே எதுவுமே இல்லை. ईश्वरीय दरबार में कोई असुर रख न सके. இந்த ஈஸ்வரிய தர்பாரில் அசுரர்கள் யாரும் இருக்க முடியாது. மூத் பலித்தே கப்படே யஹா बैठने की हुक्म नहीं. அழுக்கான ஆடை, அழுக்கானவர்கள் யாருமே இங்கு அமருவதற்கு கட்டளை இல்லை. ஆத்மா அழுக்காக இருக்குது, ஏதா தப்பான பாவ காரியம் செஞ்சிடறோம் அப்படின்னா இங்கே வந்து அமரக்கூடாது. बाप समझाते रहते बच्चे कभी आपस में लड़ना झगड़ना नहीं. பாபா நமக்கு புரிய வச்சுட்டே இருக்காரு. குழந்தையிலே உங்களுக்குள்ள ஒரு பொழுது என்ன பண்ணக்கூடாது, சண்டையிடக்கூடாது. சத்குரு கா நிந்தக் டோர் ந பாய். சத்குருவை நிந்திப்பவர்கள் சத்குருவனுடைய வாசலை மிதிக்க இயலாது. என்னை சத்தியமே ஊஞ்ச் பத் நஹி பாய். அவர்களுக்கு சத்தியத்தில் உயர்ந்த பதவி கிடைக்காது. सदगुरु जो स्वर्ग का मालिक बनाते उनको निंदा करे ऊंच पद पा ना सके. சத்குரு யார் ஸ்வர்க்கத்துக்கே எஜமானனாக ஆக்குகின்றாரோ அவரையே நீங்கள் நிந்தனை பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? ஏகி சாரி யஹாங்கி பாத். இதெல்லாம் இந்த நேரத்தினுடைய விஷயங்கள். परंतु वक्त अपने ऊपर ले लिया மனுஷன் को डराते இருக்கு. குருவை நிந்தனை பண்ணால் வாசலை மிதிக்க முடியாதுன்னு இந்த நேரத்தினுடைய விஷயத்தை அந்த குருமார்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி சொல்கிறதுனால குருவை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க. யஹான் தோ பூரா பவித்திர பண்ணா. இங்கே முழு தூய்மையாக வாழ வேண்டும். வ குரு கர்லேத்தி பரந்து பவித்திர நகி பந்தி. அவங்க குருவாக ஆயிடுறாங்க, ஆனால் பவித்திரமாக இருப்பதில்லை. गृहस्थियों को गुरु बनाने से कोई फ़ायदा नहीं. இல்லறவாசிகளை போய் குருன்னு சொல்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை. एक है प्रजा फिर देवी राजी बनाने वाला समर्थ चाहिए. ஸோ இதெல்லாம் பிரஜைகள், தெய்வீக அரசாட்சி செய்யக்கூடியவர்கள், சக்திசாலியானவர்கள். பாபா ஆயாகே அசுர துனியோ கோ தெய்வீ பனான. பாபா வந்திருக்கின்றார் இந்த அசுர உலகத்தை தெய்வீக உலகமாக ஆக்க. தெய்வீ தர்ம की स्थापना हो जाएंगे. தெய்வீக தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டு பாக்கி சப் தர்ம வாலே खत्म हो जाए. மற்ற அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களும் அழிஞ்சிருவோம். கத்தின பகவான் ஆக்கர் பல் தேங்கே. பகவான் வந்து பலன் கொடுப்பார் என்று சொல்கிறாங்க.
इससे सिद्ध होते कोई भी निर्वाण धाम में जा नहीं सकता. பகவான் பலன் கொடுப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் யாரும் அந்த நிர்வாண தாமத்துக்கு போகலை. பாப் ஆக்கர் ராஜ்யோ சிக்லாத்தா है. பாபா தான் ராஜ்யோகத்தை கற்பிக்கிறார். பாப் कहते मैं तुम्हारा परमपिता परमात्मा. பாபா சொல்கிறாரு, நான் உங்களுடைய தந்தை, பரம்பிதா பரமாத்மா. மேரா மேகி சாரா கியான், என்கிட்ட தான் முழு ஞானமே இருக்கு. மேரே கோஹி பத்தித் பாவன் கேத்து, என்னதான் பத்தித பாவன்னு சொல்கிறாங்க. மை தும்கோ ராஜ்யோ சிக்லாத்தாகும், நான் உங்களுக்கு ராஜ்யோகத்தை கற்பிக்கிறேன். தும்கோ அவரோங்கோ பி சிக்லானா, நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். समझाने वाला सब एक जैसा नहीं है. புரிய வைப்பவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியா இல்லை. தும்கோ நோட் கர்னா செய்யும். பாபா முரளி கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும்? எது சேவைக்கு உண்டான கருத்துக்களோ அதெல்லாம் தனியாக குறித்து வச்சுக்கணும். அச்சா பாஷன் கருணைகளுக்கு சப் பாயிண்ட் உஸ் சமய யாத் நகி யாத். நல்ல நல்ல சொற்பொழிவு செய்யக்கூடியவர்களுக்கு கூட அந்த நேரத்தில் எல்லா பாயிண்ட்ஸும் வந்துடாது. அதனால் குறித்து வச்சுட்டா தான் இது நான் சொல்லணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டா தான் நம்ம புரிய வைக்க முடியும். பாத்மே கியாலாத்தா எக் சொன்னான்னா சாத்தாத்தா. அதுக்கப்புறம் என்ன ஞாபகம்? ஸோ நான் இந்த பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நோட் ஜரூர் கர்னி. அதனால் பாபா என்ன சொல்கிறார், எது முக்கியமாக புரிய வைக்கணுமோ லெக்சர் பண்ணும்போது நம்ம அந்த சிம்பிள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டா இந்த விஷயத்தை நான் இந்த லெக்சரில் சொல்லணும். ஐसे नहीं नोट करके फिर छोड़ दे पढ़े नहीं. குறித்து மட்டும் வச்சுட்டா பத்தாது. பாபாவுடைய முரளியில் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு குறித்து வைக்கிறோமோ அது எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், திரும்பி படிக்கணும். படிக்க தான் அது மெமரியில் ஸ்டோர் ஆகும். அப்போ நம்ம லெக்சர் பண்ணும்போது அந்த கருத்துக்கள் வரும். தாரன் தப் ஹோகா ஜப் ஸ்ரீமத் பர் சலேங்கி. யார் தாரணை பண்ண முடியும்னா ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள் தான். சுபுக் அமிர்த வேலை உட்கர் பாப்கோ ஜரூர் யாத் கர்னா. அவசியம் அமிர்த வேலையில் எழுந்து நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஃபிர் பாயிண்ட் ரிப்பீட் கரே அவருக்கு சுனாவே தப் ஊஞ்சும். அப்போது ஞான பாயிண்ட்டை சிந்திக்கணும். அந்த நேரம் அது சிந்திக்கும்போது தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ராஜா பண்ணா கொய் மாசி கா கர் நகி. ராஜாவாக ஆகிறது ஒரு சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி அல்ல. சம்ஜா மெஹனத் கர்னி. புரிஞ்சதா முயற்சி செய்ய வேண்டும். अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சார். பூஜ்ய बनने का पूरा पुरुषार्थ करना है. பூஜைக்குரிய நிலை அடைவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். अपनी पूजा नहीं कराना. अपनी पूजा नहीं कराना. இப்போ நம்மளை பூஜை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. பக்தியில் பாதங்களை கழுவுங்க, பூவால் அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் தன்னைத்தானே சில சாது சன்னியாசிகள் பூஜை செய்ய வைக்கிறோம். அந்த மாதிரி நாம் இப்போ நம்முடைய பூஜை சேவிக்கக்கூடாது. ரெண்டாவது, பாபாவுடைய புகழை பாடுறதுக்கு பதிலாக நம்முடைய புகழ் பாடிட்டே இருந்தால் கூட மற்றவங்க இது கூட நம்ம பூஜை செய்ய வைக்கிற மாதிரி அவங்களுக்கு அர்த்தம். ஆத்மா और शरीर दोनों पवित्र होगा तब पूजने लायक बने. ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டும் பவித்திரமாக ஆனதான் பூஜைக்கு தகுதியானவர்கள். होशियार से समझदार बन कल्याण की भावना रख सेवा करनी है. நாம்
கெட்டிக்காரர்களாக மட்டும் இருந்தால் பத்தாது, புத்திசாலியாகவும் இருக்கணும். புத்திசாலியாக இருந்து அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற பாவனையோட சேவை செய்ய வேண்டும். தெய்வீக குண் வாலா சச்சா வைஷ்ணவ் பன்னா, தெய்வீக குணங்கள் நிறைந்த உண்மையான வைஷ்ணவர்களாக ஆக வேண்டும். वरदानम, परमात्मा प्यार में धरती की आकर्षण से ऊपर उड़ने वाला माया प्रूफ भव. பரமாத்மாவுடைய அன்பினால் பூமியினுடைய கவர்ச்சியிலிருந்து உயர்ந்த நிலைக்கு சென்று மாயா ப்ரூஃப் பவ. மாயா ப்ரூஃப், மாயை நம்மளை கொஞ்சம் கூட தாக்கக்கூடாது. परमात्मा प्यार धरणी की आकर्षण से ऊपर उड़ने का साधन है. பரமாத்மாவுடைய அன்புதான் இந்த பூமியினுடைய அனைத்து விதமான கவர்ச்சியிலிருந்தும் விடுபடுவதற்குண்டான சாதனம். जो धरणी अर्थात देह अभिमान की आकर्षण से ऊपर रहते. धरणी பூமின்னா என்ன அர்த்தம்? தேக அபிமானத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து விலகியவர்கள். उनकी माया अपनी और खींच नहीं सकती. தேகத்தினுடைய கவர்ச்சியே இல்லைன்னா இப்போ மாயா அவங்கள என்ன பண்ண முடியாது? தன் பக்கம் ஈர்க்க முடியாது. कितना भी कोई आकर्षित रूप हो, लेकिन माया का आकर्षण आप उड़ती कला वालों के पास पहुंच नहीं सकते. எவ்வளோதான் கவர்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், தேகம் எவ்வளோதான் அழகாக சுந்தரமாக இருந்தாலும் கூட அந்த தேக கவர்ச்சியில் போகக்கூடாது. அவங்ககிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்கலாம், எவ்வளோ விசேஷ தன்மைகள் இருக்கலாம், நல்லா சேவை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனாலும் தேக கவர்ச்சியில் நான் யார்கிட்டையும் போகக்கூடாது. ஏன்னா மாயினுடைய கவர்ச்சியாக மாறிடும். ஸோ மாயினுடைய கவர்ச்சியிலேருந்து அவங்க என்ன பண்ணோம்? உடுத்தி கலை மேல்நிலைக்கு போயிட்டே இருக்கும். பறக்கும் கலையில் போகக்கூடியவர்களுக்கு இந்த எந்த கவர்ச்சியும் கவர்ச்சி செய்யாது. जैसे ராக்கெட் धरणी के आकर्षण से परे हो जाता. பாபா அதுக்கு அழகான எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. எப்படி ராக்கெட் பூமியினுடைய ஆக்கர்ஷன் விடுபட்டுறதுனால தான் என்ன ஆகுது? அது உயர பறந்துக்கிட்டே இருக்கும். ஆபி பரே ஹோ ஜாவோ. அதே போல் நீங்களும் இந்த பூமியினுடைய ஆக்கர்ஷன்லேருந்து விடுபட்டு மேலே போயிடுங்க. இஸ்கா வித்திகை ஞாரா பன்னா ஏக் பாப் கா பியார் மே சமாயி ரஹ்னா. இதனுடைய விதிமுறை என்ன? விடுபட்டவர்களாக ஆக வேண்டும். விடுபட்டவர்களாக ஆகி ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்க வேண்டும். அவங்க தான் என்ன பண்ணுறோம்? மாயா ப்ரூஃப் பஞ்ச். அவங்க மாயா ப்ரூஃபாக மாறிடுவாங்க. மாயா ப்ரூஃப்னா மாயா அவங்கள ஒட்டவே ஒட்டாது, மாயா அவங்ககிட்ட வரவே வராது. ஸ்லோகன், स्वस्थिति को ऐसे शक्तिशाली बनावो जो परिस्थिति उसे नीचे ऊपर न कर सके. சுயஸ்திதி, நம்முடைய ஆத்மா சக்தி நிறைந்ததாக ஆகிட்டீங்கன்னா பிரச்சனைகள் சூழ்நிலைகள் உங்களுடைய மனதை மேலும் கீழும் ஆக்காது. அன்மோல் கியான் ரத்தன் தாதியோं की पुरानी डायरी से. விலை மதிப்பற்ற ஞான ரத்தனங்கள் தாதிகளுடைய பழைய டைரியில் எழுதி வச்சது. தாதி மாதர்கள் எழுதி வச்ச டைரியில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள். கியான் ஹி குஷி கா ஃபவுண்டேஷன் அத்வா துர்கி. ஞானம்தான் மகிழ்ச்சிக்கு உண்டான அஸ்திவாரம், அதுதான் வேறாக இருக்கின்றது. ஜிஸ் ஃபவுண்டேஷன் பர் ஹி சாரா ஜீவன் ரூபி ஜாட் கா மதார். அந்த ஃபவுண்டேஷனுடைய ஆதாரத்தில் தான் முழு வாழ்க்கை என்ற விருட்சத்தின் ஆதாரம். और फाउंडेशन पक्का नहीं तो खुशी अल्पकाल के लिए हो जाती. அஸ்திவாரம் உறுதியாக இல்லைன்னா खुशी கூட அல்பகாலமாக ஆயிடுது. जैसे मायावी मनुष्य कहते हम खुश में है क्योंकि हमारे पास सब धन पदार्थ मौजूद है. எப்படி மாயாவி மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக. ஏன் ஹாப்பியாக இருக்கோம்? எங்கிட்ட நிறையா செல்வங்கள் இருக்குது, பதார்த்தங்கள் இருக்குது,
எல்லாமே இருக்கு. परंतु हम जानते उनको सर्वोध के लिए स्थायी खुशी नहीं रख सकते. ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்? என்னதான் செல்வங்கள், வைபவங்கள், ஸ்தூல பொருள்கள் எல்லாமே நிறைந்திருந்தாலும் நிறைவான குஷி, நிலையான குஷி நிச்சயமாக அவங்களால இருக்க முடியாது. क्योंकि उनके पास ज्ञान का फाउंडेशन नहीं. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இல்லை? ஞானம் என்ற அஸ்திவாரம். ஏன்னா வாழ்க்கை என்ற விருட்சத்துக்கு வேர் முக்கியம். வேர் எதுங்கிறாரு? ஞானம். ஆக ஞானம் என்ற வேர் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் சக்தி நிறைந்த ஆத்மா, அவங்க தான் எப்போவுமே खुशियाँ இருக்கிற ஆத்மா. ऐसा ही हुआ जैसा कोई साहूकार किसी फल का माल निकला आप ही खा लेवे और उसका छिलका फेंक देवे, जिसे कोई गरीब उठा लेवे और उसे देख खुश हो जाए ही हमारा पास भी माल है. परंतु वास्तव में माल मालिक का चाहता है ना. உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி ஒரு பணக்காரன் வந்து அவங்க வீட்டில் நிறையா பழங்கள் இருக்குது. அந்த பழங்கள் எல்லாமே அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பழத்தினுடைய தோலை மட்டும் தூக்கி எறிகிறார். அந்த தூக்கி எறிஞ்ச தோலை ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டு குஷி அடைகிறான். அந்த ஏழை தோல் சாப்பிட்டு குஷி அடைகிறத பார்த்துட்டு இந்த பணக்காரர் குஷி அடைகிறார். என்ன நினைக்கிறாரு? என்னுடைய பழம். ஆனால் உண்மையிலே பழம் வந்து என்ன, அந்த ஓனர் சாப்பிட்டுறார், ஆனால் அவர் கொடுத்தது தோல் தான். वैसे इन अल्पकाल मायावी सुखों को तुच्छ समझो. பாபா இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன புரிய வைக்கிறாரு? இது எல்லாமே அல்பகால சுகங்கள் சொல்கிறார். இந்த அல்பகால சுகத்தை நம்ம முதல்ல துச்சமாக புரிஞ்சாதான் சதா கால சுகத்தை நம்ம அனுபவம் செய்ய முடியும். इस अविनाशी ज्ञान से ईश्वरीय स्थायी अतीन्द्रिय सुख को प्राप्त कर रहे. இந்த அழிவற்ற ஞானத்தின் மூலமாக ஈஸ்வரன் கிட்டிருந்து நிரந்தரமான அத்தீந்திரிய சுகத்தை நாம் பெறுகிறோம். ஓ ஃபிர் அல்பகால் சென்பன் கூர் சுக் தேனே வாலா மாயா. ஆனால் அது எல்லாமே உலகத்திலிருந்து நம்ம பெறக்கூடியது எல்லாமே என்ன? அல்பகாலம் மாயாவி சுகம். சென்பங்கூர்னு என்ன? ஒரு துளிதான். ஜிஸ்மே வாஸ்தமே கொய் சுக்கு நகி. அது சுகம்னு நினைக்கிறாங்க, அது உண்மையிலே சுகம் இல்லை இல்லையா? அங்கே எப்படி ஏழை வந்து அந்த தோலை சாப்பிட்டுட்டு குஷி அடைகிறார். தோலில் என்ன இருக்குது? தோலில் ஒன்றுமே இல்லை. பழம் வந்து ஓனர் சாப்பிட்டுதார், அந்த தோலை சாப்பிட்டு அவர் குஷி அடைகிறார். அந்த மாதிரி மாயினுடைய சுகமெல்லாம் என்ன? தோல் சாப்பிட்ற மாதிரி. அது ஒன்றும் சுகமே இல்லை, அல்பகால சுகம். உஸ்கா பிச்சாடி சட்கே ஹே. ஆனால் அந்த அல்பகால சுகத்தின் பின்னாடி போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மூழ்கியிருக்காங்க, மாட்டியிருக்காங்க. உஸ்கி ரசனாலே உஸ்மே சுக்கு சமஜ் பைட்டே. அந்த ரசனைகளே அவங்க அடைகிறாங்க. ஏன்னா அதுதான் சுகம் நினச்சி உட்கார்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பழம் சாப்பிட்டு அந்த பழத்தினுடைய சுவை தெரியல, தோலை சாப்பிட்டு தோலில் தான் சுகம் இருக்குதுன்னு நினச்சிடுறாங்க. அந்த மாதிரி இந்த ஈஸ்வரிய சுகம், ஆன்மீக சுகம், அலௌகிக சுகம், சொர்க்கத்தினுடைய சுகம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஆகவே இந்த அழியக்கூடிய தேகத்தின் மூலமாக, பதார்த்தத்தின் மூலமாக, உலகத்தின் மூலமாக பெறக்கூடிய சுகம்தான் சுகமான வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இஸ்மேஹி கமன் ரத்தி. இதுலேயே அவங்க ரொம்ப கர்வத்தோடு இருக்காங்க. அமாரா பாஸ் பி கொய் மால் ஹே. நம்மகிட்டேயும் இதோ பொருள் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்முடைய கர்மத்தின் ஆதாரத்தில் தான் நாம் தண்டிக்கப்படுறோமே தவிர கடவுளால் அல்ல.
எனவே பாவங்கள் செய்யாதிருப்போம். We are not punished by God, but by our own karma. So let us not commit sins.